தமிழக வெற்றி கழகத்துடைய முதலமைச்சர் ப்ரோ, இந்த 3 வயது குழந்தையை பாருங்கள் ப்ரோ. அங்கிள் அங்கிள் நரம்பு புடைக்க பேசுறீங்களே ப்ரோ. திரு ஜோசப் விஜய் ப்ரோ, இந்த 3 வயது குழந்தைக்கு யார் பதில் சொல்லுவாங்க? பெரம்பூர்ல 7 வயது படிக்கிற மாணவிக்கு யார் பதில் சொல்லுவாங்க? சொல்லுங்க ப்ரோ. ஜோசப் விஜய் ப்ரோ எம்எல்ஏ வர்றார், மிரட்டுறார். யாருடைய ஆட்சியில் எத்தனை நாள் உங்களுடைய ஆட்சி தாங்கும்? மக்களை பற்றி கவலைப்பட வேண்டாமா? மக்களை பற்றி உங்களுக்கு கவலை இருந்தால் சட்டம் ஒழுங்கு சரியாக செய்திருப்பார்களா இல்லையா? எவ்வளவு பெரிய மன கஷ்டம். எல்லார் வீட்டிலும் பெண் குழந்தைகள் இருக்கிறது. 3 வயது பச்சிளம் குழந்தை. இதற்கு காரணம் போதைப் பொருட்கள். சட்டம் ஒழுங்கு சரியில்லை, காவல்துறை சரியில்லை. சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு பெண் காவலர், சிவகங்கை மாவட்ட பெண் காவலர் 3 போலீஸ் காவல்துறையே கற்பழிக்கிறாங்க. சொல்லுங்க ப்ரோ. நாயனா நாகேந்திரன் ஐயா, முதல்ல நம்ம முதுகு பின்னாடி திரும்பி பார்க்கணும். நீங்க எத்தனை தொகுதி ஜெயிச்சிங்க இந்த சட்டசபை தேர்தலில்? 1 ஜெயிச்சிங்க. அது யாரால் ஜெயிச்சிங்க? ஏடிஎம்கேல் ஜெயிச்சிங்க. எல்லாம் நீங்க உள்ளே வர முடியாது. மக்கள் உங்களை ஏத்துக்கவே இல்லை. நீங்க பாலியல் குற்றம் பத்தி பேசலாமா? உங்க வடநாடு ஜெய்ப்பூர்ல இருந்தது, அதை விடவா? ஜெய்ப்பூர், அசாம், பீகார், அங்கெல்லாம் எவ்வளவு கொடுமை நடக்குது. அங்கெல்லாம் பத்தி எது பேசுறது துப்பு கிடையாது. இங்க வந்து பேசுறாரு தமிழ்நாட்டுல. போன ஆட்சி டிஎம்கே ஆட்சி நடக்கும்போது என்ன பண்ணீங்க? மெசர் பண்ணீங்க. முதல்ல மணிப்பூர் அந்த விஷயம் உலகத்துக்கே தெரியும். கொடூரமான விஷயம் நடந்தது மணிப்பூர்ல. இதை விட்டா கேவலமானது உங்களுக்கு கிடையாது. நீங்க பேசவே கூடாது. உங்களுக்கு பேச அருகதே கிடையாது. சரியா?